ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. திமுகவுடைய பொருளாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு திடீர் ஆதரவு அளித்திருப்பது ஏன்? ஜிஎஸ்டி, உணவு பாதுகாப்பு திட்டம், உதய் திட்டம், நீட் தேர்வு, இப்படி பல்வேறு விஷயங்களை மத்திய அரசு திட்டங்களை தமிழக அரசு கடுமையாக எதிர்த்து வந்தது. ஆனால் தற்போது கடந்த ஒரு சில காலங்களாக இந்த திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான அடுத்த கட்ட வழிவகைகளை தமிழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன, இதுல பின்னாடி என்ன மறைந்திருக்கிறது போன்ற கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். யாருடைய நிகழ்ச்சி நிலையின்படி அதிமுக அரசு செயல்படுகிறது என்று கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளில் நிஜமாகவே முகாந்திரம் இருக்கிறதா? தமிழக அரசாங்கம் அப்படித்தான் செயல்படுகிறதா? அல்லது இது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாகவே மட்டும் பார்க்க வேண்டுமா? திமுகவுடைய குற்றச்சாட்டுக்கு அதிமுகவுடைய பதில் என்ன? விவாதிக்கலாம் நேர்களே. இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் புரொஃபசர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திமுகவுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர், அதே போல செல்வி சி.ஆர். சரஸ்வதி அவர்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் நம்மிடையே தொடர்கிறார்கள். உங்களை இரண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். முதல்ல செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். ஜிஎஸ்டியிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவது போல உதய் திட்டம், நீட் எக்ஸாம், இந்த உணவு பாதுகாப்பு திட்டம் சமீபத்தில் இப்போ நவம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்த விஷயம், இது எல்லாத்தையுமே தமிழக அரசாங்கம் கடுமையாக எதிர்த்து வந்த விஷயங்கள். கடைசியா பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த ஆண்டில் இந்த ஆண்டில் சந்திக்கும் போது கூட அவங்களுடைய மெமராண்டம்ல இந்த எல்லா விஷயங்களும் இடம்பெற்றிருந்தது. இதை எதுவுமே தமிழக அரசு ஏற்காது என்று தெரிவித்திருந்த விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டியில நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங்ல நம்மளுடைய அமைச்சர் பங்கேற்று அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். உணவு பாதுகாப்பு திட்டம் அமலுக்கு வந்து விட்டது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து. உதய் திட்டத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை நம்ம டெல்லிக்கு நம்மளோட டீம் போய் துவங்கி அடுத்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. நீட் தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி மையங்களை தமிழக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படின்னு சொல்லும்போது இந்த நிலைப்பாடுல மாற்றம் ஏன் அப்படின்ற கேள்வியை இயல்பா அவர் எழுப்புறார். மாற்றம் இல்லம்மா. ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஜிஎஸ்டி பில்லு கொண்டு வந்தப்போ அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்பிஸ் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்க. ஈவன் டுடே நாங்க அங்க போய் உட்கார்ந்த மீட்டிங்ல எங்களுடைய கோரிக்கைகளை அங்க வச்சிருக்கோம். அவங்க ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் they have taken time. நிச்சயமாக மக்களை பாதிக்காத வண்ணம் இருந்தால் அந்த திட்டத்தை அம்மா ஏற்றுக்குவாங்க. ஜிஎஸ்டி பில் வரும்போது கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் சொல்ற பாதிப்பு மத்திய அரசால் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டால் அதை சரி செய்யக்கூடியவராகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இருப்பாங்க. எல்லா மாநிலமும் ஏற்றுக்கும் போது சில சமயம் நாமளும் மத்திய அரசுடன் சில விஷயங்கள்ல யூ ஹேவ் டு ஜாயின். பிகாஸ் எல்லாமே இப்போ எல்லா மாநிலமும் ஏற்றுக்கும் போது நம்ம ஜாயின் பண்ணும் போது நம்மளுடைய கோரிக்கையை முடிந்த அளவிற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுவோம். அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்சம் இப்ப உணவு பாதுகாப்பு எடுத்துக்காங்களேன், அப்படி நம்ம எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நாமளும் ஒத்துக்கிட்டோம். நாளைக்கு சப்போஸ் மத்திய அரசு கொடுக்கிற மானியம் வந்து கம்மி பண்ணாலோ இல்ல அவர்கள் அனுப்ப வேண்டிய இதுல அளவை கம்மி பண்ணாலோ நிச்சயமாக தமிழக அரசு காம்பன்சேஷன் பண்ணக்கூடிய இடத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இருப்பார்கள். அடுத்து வந்து நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களே இங்க வந்து நம்முடைய பாண்டே சாரோட விளக்கமா சொன்னார். என்னெல்லாம் 36 கோரிக்கைகளை வச்சிருக்கோம், இதெல்லாம் தான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் என்பதை மிக விளக்கமா சொன்னார். உதய திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து முதலமைச்சரை சந்தித்து உரையாற்றினார். ஆக எந்த திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் நிச்சயமாக மக்களை பாதிக்கும் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல இங்க எந்த பாதிப்பும் கிடையாது. அம்மா அவர்களுடைய ஆலோசனைப்படிதான் எல்லாமே நடக்குது. நிச்சயமா வந்து அம்மா ஆலோசனை இல்லாமலோ அம்மா அவர்களுக்கு தெரியாமலோ ஒரு தீங்கு வரக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்க வந்து செய்ய மாட்டாது, இந்த தமிழக அரசு செய்யாதுன்ற ஒரு பார்வை நீங்க வெளிப்படுத்துறீங்க. திரு நரேந்திரன் அவர்கள்ட்ட, திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய விஷயம், மன்னிக்கணும், இந்த 4 விஷயங்களை குறிப்பிடுறாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுல 4த்துலயுமே ஒரு ஒற்றுமை பார்க்க முடியுது இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள், தமிழகம் மட்டும் விதிவிலக்காக இருந்தது. நம்ம தேசம் பூரா ஏற்றுக்கொண்ட பின்னர் நாம நீண்ட நாளைக்கு விதிவிலக்காவே தொடர முடியாதுன்ற நிலை இருக்கு இல்லையா? இல்ல, இதுல அவரு எதிர்க்கட்சி தலைவராகிய தளபதியார் சொன்ன விஷயம் நீங்க சரியா சொன்னீங்க. இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது நான் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த நிலைப்பாடும் அனுமதிக்கப்பட்ட பிறகு தற்போது இருக்கிற நிலைப்பாட்டையும் தான் அவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இதுல எந்த விஷயத்துல முதலமைச்சர் மருத்துவமனைக்கு போன பிறகு முடிவெடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல, இந்த ஜிஎஸ்டி பில் எப்போ பாஸ் ஆச்சு? ஃபுட் ஆகஸ்ட் மாசம் பாஸ் ஆச்சு. வெளிநடப்பு செய்யறாங்க. வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெளிவாக பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதை சின்ன சந்தேகம் கேட்க விரும்புறேன். ஆகஸ்ட் மாசம் பாராளுமன்றத்தில் ஜிஎஸ்டி மசோதா நிறைவேறும் போது அதிமுக வெளிநடப்பு செய்கிறது, எதிர்ப்பை தெரிவிக்கிறது, திமுக ஆதரித்து வாக்களிக்கிறது. அப்ப எந்த பின்னணியில் திமுக ஆதரித்து வாக்களித்ததுன்ற கேள்வி வருமா? திமுக ஆதரித்தது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு கேள்வியா, அல்லது
எங்களது தளபதியார் சொல்லி இருக்கிற இந்த விதத்தில் இதில் நியாயம். ஜிஎஸ்டி மசோதா தமிழகத்தை பாதிக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாடு அரசு ஏன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதுன்னா அப்படின்னு கேள்வி கேட்டா முதல்லயே ஆதரிச்ச நிலைப்பாடு எடுத்து திமுகவை நோக்கியும் சில கேள்வி வரும்ல. இல்ல அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க எதிர்த்தவங்க இன்னைக்கு ஏன் நீங்க ஆதரிக்கிறீங்க? அப்ப ஜிஎஸ்டி மசோதா நல்ல விஷயம், அதை ஏற்றுக்கொள்கிறது. ஜிஎஸ்டி மசோதாவில் நாங்கள் எங்களுடைய மாநிலத்தை பாதிக்காத வகையில் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அப்ஜெக்ஷன் கொடுத்து நாங்க அன்னைக்கு ஓட்டு போட்டோம். அன்னைக்கு நாங்க ஒரே ஒரு நிமிஷம் நாங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டப்போ மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்று முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? தலைவர் கலைஞரை நீங்க ஆதரிச்ச ஒரு விஷயத்தை அதிமுகவும் ஆதரிக்குதுன்னா நீங்க வரவேற்கணும். நாங்க ஆதரிச்ச விஷயத்தை நாங்க வரவேற்கவில்லை என்பது வேறு. நாங்கள் ஆதரித்த போது செல்வி ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கலைஞர் கருணாநிதி இந்த தமிழக மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்று சொன்னாரா இல்லையா? சொல்லி இருக்கிற அதே முதலமைச்சர் இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், அதிலே தளபதியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே முதலமைச்சர் இன்னைக்கு எந்த விதத்தில் இதை ஒத்துக்கொண்டார்? செஞ்சிருக்க முடியும். நாடு முழுக்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜிஎஸ்டி வரி வரப்போகுது, அந்த கவுன்சில் கூட்டத்துக்கே போகாம இருந்திருக்கணுமா? இல்ல நாம மட்டும் அந்த வரி கட்ட மாட்டோம்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ண முடியும் ஜிஎஸ்டில? சரி, இதை முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் இதில் எதிர்ப்பு நிலைதானே இருந்தது. இல்ல சார், இதில் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் என்ன முழுமையா பேச விட்டுருங்களேன். இந்த 4 விஷயம் இருக்கிறதே உணவு பாதுகாப்பு மசோதா, அதிலும் அவர் தெளிவாக ஜெயலலிதா அம்மையார் ஏன் இதை எதிர்க்கிறேன், இதிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும், இதில் ஒருபோதும் தமிழகம் கலந்து கொள்ளாது என்று அவர் தெளிவாக வைத்திருக்கிறார். அதே போன்று பியூஷ் கோயல் அவர்கள் இந்த உதய் திட்டத்தில் பியூஷ் கோயல் அவர்கள் 25/3/2016 அன்று டெல்லியிலே நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இந்த உதய் திட்டத்தில் மற்ற மாநிலங்கள் இணைந்தாலும் தமிழகம் இணைய வேண்டும் என்றால் ஒருவேளை அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய அங்கு தமிழகம் இதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது? பியூஷ் கோயல் அவர்களை தமிழக முதலமைச்சர் ஏன் சந்திக்க மறுக்கிறார், ஏன் இந்த விஷயத்தை முன்னெடுக்க மறுக்கிறான்னு கேட்டோம். இன்னைக்கு அந்த விஷயத்தை முன்னெடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. ஏன் போறீங்கன்னு கேட்கிறோம். இல்ல ஏன் போறீங்கன்னு கேட்கல. அதாவது நீங்க சொன்னதெல்லாம் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. எதை ஒத்துக்கொண்டு நீங்கள் போகிறீர்கள்? ஒரே ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் தயவு செய்து. காவிரி பிரச்சனை சரியா, அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனை, இதை போன்று தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான ஊதிய குழு அல்லது டிஏ, இது போன்று தமிழக மக்களுக்காக எடுக்க வேண்டிய எந்த நடவடிக்கையிலும் மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் எந்த நிலை இருந்ததோ அதே நிலை இருக்கிறது. ஆனால் மத்திய அரசில் இருந்து மாநிலத்திற்கு வரக்கூடிய இந்த திட்டங்கள், அதில் முழுவதுமாக முழுமூச்சாக முதலமைச்சர் எதிர்த்த திட்டங்கள், அவர் மருத்துவமனையிலே இருக்கிற போது ஒரு தலைகீழ் மாற்றம் வருகிறது என்று சொன்னால் இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்பது நியாயமா இல்லையா? அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேர்ல சந்திச்சு மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி நேர்ல சந்திச்சு, இல்ல சார் அதுக்கு தான் நானும் கேக்குறேன், மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி நேர்ல சந்திச்சு உதய் திட்டத்தை பத்தி பேசிட்டாரு. இன் பிரின்சிபல் ஓகே வாங்கிட்டு எங்க டீம் டெல்லிக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் நான் ஓகே வாங்கிட்டேன் அவர் சொல்லவே இல்லையா? முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி அவர் சொல்லி இருந்தா ஏதாவது ஒரு இடத்தில் அவர் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னால், அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த 3 திட்டத்தில் எங்கேயாவது அவர் ஒரு வார்த்தை இதில் தமிழகம் பங்கெடுக்கும் என்று பேசியிருக்கிறாரா? எங்காவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா? நான் சொல்லுகிறேன், ஜூன் மாதம் கூட நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் அவர்களை சந்திக்கிற போது நீட் எக்ஸாம் என்பது இட் இஸ் கிரேவ் இன்ஜஸ்டிஸ் டு தி ஸ்டூடண்ட்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இன்னுமே கூட தமிழக அரசோட நிலைப்பாடு அத தான் இருக்கு. அப்படி இல்ல. அப்ப கல்வி அமைச்சர் நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் பயிற்சி வகுப்புகளை நாங்கள் நடத்துவோம் என்று அவர் சொல்லி இருப்பது நமக்கு புரிகிறதா இல்லையா? கரெக்ட். கல்வி அமைச்சர் சொல்றாரு, நம்முடைய பேட்டியிலே சொல்லிருக்காரு, தமிழக அரசாங்கம் இன்னமும் நீட் எக்ஸாமை எதிர்க்கிறது. ஆனா தேசம் முழுக்க வந்துருச்சு, எங்க பிள்ளைகளை நாங்க விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால அதை நம்ம லீகலா கோர்ட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வு வர வரைக்கும் அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்க பயிற்சி வகுப்பு நடத்துறோம். இல்ல இது டெம்பரரியா இல்ல முற்றிலுமே? இதை நான் என்ன கேட்கிறேமா, அதாவது 2011 இருந்து சட்ட உணவு மசோதாவிற்கும் அதே மாதிரி 2014க்கு பிறகு இந்த உதய் திட்டத்திற்கும்
முழுக்க முழுக்க ஒரே மாநிலம் எதிர்த்தாலும் நான் எதிர்ப்பேன் என்று நின்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு முன்னால் போகிற வரைக்கும் மாற்றம் இல்லை, மருத்துவமனைக்கு போன பிறகு மாற்றம் வருகிறது என்று சொன்னால் இது ஒரு நிழல் அரசாங்கம் எங்கோ செயல்படுகிறதோ என்கிற ஐயப்பாட்டில் என்ன போறதுக்கு முன்னாடியே இதுல பல முடிவுகள் எடுக்கப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுல அந்த விஷயம் எங்க வருதுன்னு எனக்கு இன்னும் கூட புரியல. மருத்துவமனைக்கு போன பிறகு முன்னால் பின்னாலாம் கிடையாது. மருத்துவமனையில் அம்மா இருக்கும் போதே தான் டெல்லியில் நடந்த காவிரி பிரச்சனையில் நல்ல தீர்வு காணப்பட்டது, மீனவர்கள் பிரச்சனையில் தீர்வு காணப்பட்டது, திமுக ஆட்சியில் போடப்பட்ட மீத்தேன் எரிவாயு திட்டத்தை மத்திய அரசு இன்றைக்கு ரத்து செய்ததற்கு மிக முக்கியமாக அழுத்தம் கொடுத்தது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. மீத்தேன் எரிவாயு திட்டம் எப்போ காவிரி பிரச்சனைக்கு தீர்வு வந்துருச்சுன்னு ஏதோ சொன்ன மாதிரி இல்லைங்க. காவிரி பிரச்சனை 2000 கனஅடி தண்ணீரால் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சொட்டு தண்ணி கூட வாங்கி கொடுக்கல. மத்திய அரசில் பங்கு கொண்ட போதே மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்திட்டது மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலுவும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களும். இன்றைக்கு அது ரத்து செய்யப்பட்டிருக்குன்னா மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த அழுத்தம் காரணமா. உதய் திட்டத்தை மத்திய அமைச்சர் வந்து பேசும்போது எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக மாண்பு முதலமைச்சர் சொன்ன பிறகு அவருடைய அந்த ஒப்புதலும் கேட்ட பிறகு இங்க இருந்து ஒரு டீம் போய் அங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அழுத்தம் கொடுத்து ஜிஎஸ்டி கூட ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் அவங்க டைம் வாங்கியிருக்காங்க. எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க சொல்லி இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அசோகா சொன்னதை போல எல்லாரும் ஒத்து வரும்போது நாங்களும் ஒத்து போக வேண்டிய நிலைமை வந்தாலும் we will compromise but we'll never see that people is getting affected. We'll never see that people is getting affected. மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றால் நிச்சயமாக முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க. இறுதியான கருத்து திரு ரவீந்திரன் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். இல்ல இதுல என்னன்னா, அது தளபதியார் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு நியாயமான அடிப்படையில், அதாவது தமிழக அரசு தமிழர்களுக்காக எடுக்க வேண்டிய எல்லா திட்டங்களிலும் மருத்துவமனைக்கு அனுமதிக்கு முன்னால் முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த நிலைப்பாட்டில் இருந்தாரோ அந்த நிலைப்பாடு அப்படியே இருக்கிற போது, ஆனால் மத்திய அரசோடு கலந்து பேச வேண்டிய விதத்தில் எல்லா இடத்திலும் எல்லா திட்டங்களிலும் எதிர்த்து நின்ற அதிமுக அரசு இன்றைக்கு ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது, ஒரு மாற்றத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டதுங்கறத எனக்கு திரும்ப திரும்ப கேள்வி. ஜிஎஸ்டி மசோதா ஆகஸ்ட்ல இந்தியா பூரா வந்துருச்சு. ஜிஎஸ்டி மசோதாவுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜிஎஸ்டி மசோதா ஆகஸ்ட்லயே இந்தியா பூரா பாஸ் ஆயிருச்சு. நீட் எக்ஸாமுக்கான மசோதாவும் ஆகஸ்ட்லயே இந்தியா பூரா பாஸ் ஆயிருச்சு. பியூஷ் கோயல் அவர்களே முதலமைச்சர் ஜூலை மாசமே சந்திக்கிறாங்க, எங்களோட டீம் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கான ஒரு நெருக்கடிங்கிற விஷயமே அக்டோபர் மாசத்துல தான் அவங்க விலையை ஏத்துறாங்க மத்திய அரசாங்கம். நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதுல மருத்துவமனைக்கு முன்னால் பின்னாங்கிற விஷயமே எங்க வருதுன்றது. இந்த 4 விஷயத்துல தயவு செய்து, ஒருவேளை எனக்கு நான் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்து இந்த 4 விஷயத்துல தமிழ்நாடு பங்கெடுக்கும் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் தமிழ்நாடு பங்கெடுக்கும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு நீங்க இப்ப எடுத்து காட்டினீங்கன்னா உண்மையாக நாங்கள் எங்களுடைய இதை இறுதி வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எழுதிய கடைசி கடிதம் வரைக்கும் இதுல தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கள் என்ற கேள்விதான் இருந்தது. அது மட்டுமல்ல, உணவு மசோதாவில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், பிடிஎஸ் வந்து நாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவா நடத்திட்டு இருக்கிறோம், உச்சநீதிமன்றம் கூட எங்களை பாராட்டக்கூடிய அளவில் பல 10 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வருகிறோம், நீங்கள் நினைப்பதை போல உடனடியாக பயனீட்டாளர்களை எல்லாம் கண்டுபிடித்து விட முடியாது, எங்களுக்கு 2 ஆண்டு காலமாவது குறைந்தபட்சம் வேண்டும் என்றெல்லாம் அவர் கடிதம் எழுதியிருக்கிற போது நான் கேட்கிறேன், தயவு செய்து வர்ஷினி அம்மாவோ அல்லது சகோதரி சரஸ்வதி அம்மாவோ எனக்கு அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த 4 திட்டங்களில் எந்த கண்டிஷனும் இல்லாமல் நாங்கள் வந்து இதை ஒத்துக்கொண்டோம் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? எங்களுடைய மாண்புமிகு அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர் அம்மாவுடைய எல்லா கோரிக்கைகளையும் அங்க வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அது கல்வித்துறையா இருக்கட்டும், உதய் திட்டமா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், நிச்சயமாக எங்க கோரிக்கை இன்னும் அங்க இருக்கு. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேத்து இல்லமா, பல வரை இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இது வந்து பேசி முதலமைச்சர் பலமுறை பேசியிருக்காங்க. இது ஒண்ணு அம்மா வந்து அப்போல போனதுக்கு அப்புறம் எல்லாம் கிடையாது. நிச்சயமாக எந்த வகையிலும் மாண்பு முதலமைச்சர் அம்மா மக்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஏத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல தான் அம்மா இருப்பாங்க. ரைட். நாம் தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நேர்களே, மத்திய அரசாங்கத்துடைய பல திட்டங்களில் தமிழக அரசாங்கத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு இருந்து கொண்டே வந்திருக்கிறது என்பது நிதர்சனமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் தேசம் முழுக்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது தமிழகம் மட்டும் விலகி நிற்க முடியுமா என்ற கேள்வி ஒரு புறம் எழ, ஆனால் தமிழகத்திற்கு அது தீங்கு என்ற விஷயங்கள் அதில் இருக்குமே, ஆனால் அதை எப்படி ஏற்க முடியும் என்ற கேள்வியை இன்னொரு புறம் திமுக எழுப்பி வருகிறது. தொடர்ந்து இந்த விவாதம் நின்று கொண்டே செல்கிறது. நாம் தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி.
நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.